பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நான் எல்லா துதிகன மகிமைகளும் நான் செலுத்துகிறேன். இப்பொழுதும் கூட நமது நியூ கிரேஸ் டிவியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கூட மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 மற்றும் 20. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தில் என்ன சொல்ல வருகிறார் என்று பார்த்தால், உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே இயேசு கிறிஸ்து பாருங்க, 2 பேர் ஜெபிக்கும்போது எப்படி ஜெபிக்கணுமாமா? ஒரு மனத்தோடு. இன்னைக்கு அநேக பேருக்கு அந்த ஒரு மனம் இல்லை. இங்கே குடும்ப ஜெபமாகனாலும் சரி, இல்லை சபையில் ஜெபிச்சாலும் சரி, இல்லை எந்த ஒரு ஹவுஸ் ப்ரேயர், காட்டேஜ் ப்ரேயர், எங்கனாலும் ஒரு 2க்கு மேற்பட்ட நபர்கள் ஒரு மனத்தோடு ஜெபிப்பதில்லை. இந்த செய்தியிலிருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, 2 விதிமுறைகள். இந்த 2 விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றினால் ஒரு மனத்தோடு நீங்கள் ஜெபிக்கலாம். அதை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இது என்னோட வாழ்க்கையில் நான் அனுபவித்து நான் சொல்கிறேன். ஏன்னா நானும் முதலாவது யாராவது குரூப்பாக ப்ரேயர் பண்ணும்போது அவங்க பாட்டுக்கு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நம்ம பாட்டுக்கு வேற எங்கேயோ நம்ம சிந்தனை இருக்கும். நம்ம கண்ணை மூடினாலே நம்ம சாப்பாடு பற்றி நினைப்போம், இல்லை குடும்ப சூழ்நிலைகளை பற்றி நினைப்போம், இல்லைன்னா நம்மளுக்கு பிடித்தமான நபர்களை பற்றி நினச்சிட்ருப்போம். அப்போ நம்மளுக்கு அந்த ஜெபத்தில் ஒரு மனமே இருக்காது. அதனால தான் நான் சில விதிமுறைகள்லாம் என்னோடய ஜெபத்தில் நான் கடைபிடிக்க ஆரம்பித்தேன். ஒரு கூட்டத்தில் ஜெபிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், அவங்க கூட சேர்ந்து நம்ம ஒரு மனத்தோடு ஜெபிக்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சிந்திச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஒருத்தங்க ஜெபம் பண்ணும்போது நம்ம கண்ணை மூடினாலே நம்ம சிந்தனைகள் எல்லாம் வேற எங்கேயோ போகுது. சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான்லாம் கண்ணை திறந்துட்டே ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணை திறக்கும்போது அநேக இடரல்கள் நம்மளுக்கு முன்னாடி வந்து போகும். நம்ம கண்ணை திறந்து ஜெபிக்கும் போது இங்கேருந்து அங்கே போவாங்க யாராச்சும், இல்லைன்னா ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் வரும். அப்போ கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும். அதனால தான் ஜெபிக்கும் போது மேக்ஸிமம் எல்லோரும் கண்ணை மூடி ஜெபிக்கணும். உங்கள் சபையில் பாஸ்டர் ஜெபிக்கிறாருன்னு சொன்னாலே எல்லோரும் கண்ணை மூடிடணும். அதுதான் உங்களோட அந்த கான்சன்ட்ரேஷனை அதிகம் பண்ணும். நீங்கள் சபையில் ஜெபிக்கும் போது உங்கள் கண்களை திறந்துருந்தீங்கன்னா உங்கள் கண்கள் வேடிக்கை பார்க்க தான் செய்யும். அதனால் ஜெபம்னு நீங்கள் வந்துட்டாலே மேக்ஸிமம் கண்ணை மூடி ஜெபிக்க பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு 2 விதிமுறைகளை நான் சொல்லித்தரேன். அதை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா நீங்கள் ஒரு மனத்தோடு ஜெபிக்கலாம். முதலாவது என்ன விதிமுறைன்னு பார்த்தீங்கன்னா, கான்சன்ட்ரேஷன். அதுதான் ரொம்ப முக்கியம். ஜெபத்தில் கவனமாக இருக்கிறது. இப்போ உங்கள் சர்ச்சில் ஜெபிக்கிறாங்கன்னு வைங்க, பாஸ்டர் ஜெபிக்கிறார், நீங்கள் கண்ணை மூடிட்டீங்க. கண்ணை மூடினோடனே உங்கள் கான்சன்ட்ரேஷன் முழுவதும் பாஸ்டர் என்ன சொல்கிறாரு, என்ன வார்த்தைகள் சொல்கிறாருங்கிறத தான் உங்கள் கவனம் முழுசாக இருக்கணும். பாஸ்டர் என்ன வார்த்தைகளை பயன்படுத்தி ஜெபிக்கிறாரு, உங்கள் கான்சன்ட்ரேஷன் டைரெக்டாக அங்கே தான் போகணும். உங்கள் கான்சன்ட்ரேஷன் வேறு எங்கேயுமே போகக்கூடாது. பாஸ்டர் என்ன ஜெபிக்கிறாரு அதை நீங்கள் கவனிக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு சொல்லலாம். முதல் விதிமுறை என்னென்னா, பாஸ்டர் என்ன வார்த்தை சொல்கிறாங்க, இல்லை யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்க என்ன வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ரெண்டாவது விதிமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிறத நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். அவங்க சொல்கிறத நீங்கள் மறுபடியும் சொல்லணும். ஒன்றா நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கலாம், இல்லைன்னா வாயால் அறிக்கையிட்டு நீங்கள் சொல்லலாம். இந்த 2மே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா நம்ம இருதயத்தை கர்த்தர் அறிவார். நீங்கள் இருதயத்தில் ஜெபிக்கிறீங்களா இல்லையா, இல்லை உங்கள் சிந்தனை எங்கே இருக்குன்னு கர்த்தர் அறிவார். ஆனால் நீங்கள் இருதயத்தில் கூட நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம், இல்லைன்னா உங்கள் வாயால் அறிக்கையிட்டு கூட நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பாஸ்டர்
ஜெபிச்சிட்டு இருக்காருன்னு வைங்க. ஏசப்பா எங்கள் பாவங்களை எல்லாம் கழுவும் அப்பா அப்படின்னு சொல்லி இவர் ஜெபிக்கிறாருன்னா நீங்கள் இருதயத்தில் நீங்களும் சொல்லணும், ஆமேன், எங்கள் பாவங்கத்தில் எல்லாம் நீங்கள் கழுவுங்க அப்பா, பாவத்தை எல்லாம் கழுவுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். நீங்கள் அவர் சொல்லும் போது நீங்கள் ரிப்பீட் பண்ணிங்கன்னா நீங்கள் அவர் ப்ரேயருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ சப்போர்ட் பண்ணி நீங்களும் அவங்களும் ஒரே வார்த்தையை அறிக்கையிட்டு ப்ரேயர் பண்ணும்போது அங்கே ஒரு மனம் வரும். நீங்கள் கான்சன்ட்ரேஷன் அவரோட பாஸ்டர் என்னென்ன வார்த்தை சொல்கிறாங்களோ நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணும்போதே உங்கள் சிந்தனை ஃபுல்லாக அந்த ஜெபத்தில் போயிடும். முதலாவது உங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த பாஸ்டர் என்ன பேசுகிறாரோ அதுக்கு உங்கள் சிந்தனை போயிடும். அப்போ அங்கே வந்துட்டு ஒரு மனம் வரும். இரண்டாவது, பாஸ்டர் சொன்ன ஜெபத்தை நீங்கள் ரிப்பீட் பண்ணும்போது அது வந்துட்டு நீங்கள் அவருக்கு ப்ரேயரில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏசப்பா எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீக்குங்க அப்படின்னு சொல்லி பாஸ்டர் சொல்லும் போது, ஆமேன், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையும் நீங்கள் நீக்குங்க அப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ரிப்பீட் பண்ணும்போது அங்கே ஒரு மனம் வரும். அப்போ இந்த 2 விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா நிச்சயமாக அங்கே ஒரு மனம் இருக்கும். ஏன்னா ஜெபத்தில் ஒரு மனங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அநேக பேர் வந்துட்டு அந்த ஒரு மனத்தோடு ஜெபிக்கிறது இல்லை. யாராச்சும் ஒருத்தர் ப்ரேயர் பண்ணாங்கன்னா அவங்க சிந்தனை முழுசுமே வேண்டாத காரியங்களை குறித்து தான் சிந்திச்சிட்ருக்கும். அங்கே ஒரு மனம் இருக்காது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால், இந்த பூமியில் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ தான் அது உண்டாகும். ஒரு சபைக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க, கண்டிப்பாக ஒரு மனம் இருக்கணும். தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்கன்னா அதில் ஒரு மனம் இருக்கணும். தேசத்துக்காக ஒருத்தர் ஜெபிச்சுட்டு இருக்காருன்னா நீங்கள் பாட்டுக்கு வேற ஏதோ சிந்தனையில் இருந்தீங்கன்னா அங்கே ஒரு மனம் இருக்காது. அப்போ ஒரு மனத்தோடு இருந்து ஜெபிக்கும் போது தான் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அதை உண்டாக்குவார். அப்போ ஜெபத்தில் ஒரு மனம் என்கிறது ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட ஜெபம் அது வேற. நம்ம ஒரு 2 பேர் 3 பேர் இல்லை ஒரு குடும்பமாக ஒரு குழுவாக ஒரு சபையில் ஜெபிக்கும் போது ஒரு மனம் ரொம்ப அவசியம். ஒரு மனத்தோடு இருக்க இந்த 2 விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றுங்க. ஏன்னா நான் அப்படி தான் பின்பற்றினேன். நான் ஒருத்தங்க ஜெபிக்கும் போது நான் பாட்டுக்கு என்னோட கண்ணை மூடினாலே என்னோட சிந்தனை வேறு இடத்துல போகும். அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு எப்படி அதை கான்சன்ட்ரேட் பண்ணுறது, எப்படி நம்ம வந்துட்டு ஒரு மனத்தோடு ஜெபிக்கிறது நானே எனக்குள்ளே வந்துட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் கர்த்தர் எனக்கு இந்த காரியங்களே அவர் வெளிப்படுத்தினார். நீ அவங்க சொல்கிறது என்னன்னு சொல்லி நீ காதார கேட்கணும். நீங்கள் கண்ணை மூடினாலே உங்கள் செவிகள் வந்துட்டு அவங்க என்ன வார்த்தைகள் சொல்லி ஜெபிக்கிறாங்களோ அங்கே போகணும். அந்த காது தான் ரொம்ப முக்கியம் ஜெபத்தில். கண்ணை மூடினோடனே உங்கள் காதுகள் திறக்கப்படணும், அந்த வார்த்தைகள் உள்ளே போகணும். உள்ளே போகிற வார்த்தைகளை நீங்கள் திரும்பவும் உங்கள் நாவால் அறிக்கை பண்ணணும். அறிக்கை பண்ணும்போது கண்டிப்பாக அங்கே ஒரு மனம் வரும். ஏன்னா நீங்கள் அவங்க ஜெபிக்கும் போது நீங்களும் ரிப்பீட் பண்ணும்போது கர்த்தர் வந்துட்டு அங்கே ஒரு மனம் இருக்குன்னு சொல்லி அவர் அறிவார். நீங்கள் உண்மையாக ஜெபிக்கிறீங்கன்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியும். அப்போ ஒரு மனம் என்பது ரொம்ப முக்கியம். அந்த ஒரு மனம் இருந்தால் தான் உங்கள் சபை வளரும், உங்கள் குடும்பம் வளரும். எங்கே நீங்கள் குழுவாக ஒரு டீமாக ஜெபிக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா ஒரு மனம் இல்லைன்னா அந்த ஜெபம் கேட்கப்படுமான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது ஒரு மனத்தோடு நீங்கள் ஜெபித்தா அது கண்டிப்பாக உண்டாகும்னு சொல்கிறது. அப்போ நீங்கள் வேத வசனத்தின்படி நீங்கள் ஒரு மனத்தோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை உங்களுக்கு வாய்க்க செய்வார், அதை உங்களுக்கு உண்டாக்கி தருவார். அப்போ ஒரு மனத்தோடு ஜெபிக்கிறது எப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2 விதிமுறைகள் தான். கண்ணை மூடி நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யார் ஜெபிக்கிறாங்களோ அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு சிறு பிள்ளை ஜெபிச்சாலோ, வாலிபர் ஜெபிச்சாலோ, பெரியோர் ஜெபிச்சாலோ, யார் ஜெபிச்சாலோ அவங்க என்ன வார்த்தையால் அறிக்கை பண்ணி ஜெபிக்கிறாங்களோ அதை கவனிங்க. அவங்க சொல்கிறத ரிப்பீட் பண்ணுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அநேக பேர் ஜெபிக்கும்போது ஆமேன்னு சொல்கிறதே இல்லை, அமைதியாகவே இருப்பாங்க. ஜெபம் ஆரம்பித்து முடிக்கிற வரைக்கும் ஒரு அசைவும் இருக்காது அவங்க உடம்புல, நாவில் ஒரு அறிக்கையும் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அங்கே ஒரு மனம் இருக்காது. உங்கள் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உங்கள் கான்சன்ட்ரேஷனே வேறு இடத்துல இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் ஜெபிக்கும்போது ஆமேன், அல்லேலூயா எல்லாம் சொல்லுங்கள். சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்க. அவங்க சொன்ன வார்த்தையை ரிப்பீட் பண்ணுங்க.
அப்படி பண்ணும்போது அந்த ஜெபத்தில் ஒரு ஒருமனம் இருக்கும். அதை தான் நான் இந்த செய்தியிலேருந்து உங்களுக்கு சொல்ல வருவது. ஒரு மனத்தோடு ஜெபிங்க. கர்த்தர் கண்டிப்பாக எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்ய அவர் வல்ல தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.